ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அதை பார்ப்பதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எஸ்பெஷலி இங்கே நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் சரியாக பண்ணணும். ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். இதில் ப்ரிடிக்ஷன் ஏன் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே மார்னிங்கே ட்ரேடில் எக்ஸிக்யூட் ஆவீங்க, சரிங்களா? பட் எண்ட் ஆஃப் த டேயில் என்ன வரும், அந்த டேயோட எண்டில் என்ன வரும் அப்படின்னா ஃபெயிலியர் வரும். யாருமே ஒரு ப்ரீ பிளானாக நம்ம ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்க இங்கே நிறைய பேருக்கு. அப்போ என்னென்னா, ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பையர்ஸ் உள்ளே பை பண்ணால் தான் ஒரு ஷேர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அதில் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்போ முதல் விஷயம், ஒரு ஷேர் மேலே ஏறுதா இறங்குதாங்கிறத யாரை டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து ஒரு ஷேரை வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே ஏறும், விற்றீங்கன்னா கீழே இறங்கும். அப்போ நிறைய விற்றுருக்காங்களா FIDA, அவங்களுடைய டேட்டாவை முதல்ல நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா FIA அப்படின்ட்டு இருக்கு, சரிங்களா? இவங்க மேஜராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில், சரிங்களா? இப்போ DIA, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு இல்லை 3 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கல் ஃபேக்டர், சரிங்களா? வெளிநாட்டு வர்த்தகம், இது மூலமாக ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது விஷயம் அந்த கம்பெனியோட லாபமோ நஷ்டமோ. மூணாவது விஷயம், ஒரு ஷேரை நீங்கள் தொடர்ந்து பை பண்ணால் மேலே ஏறும். இப்போது FIA அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட் எல்லாமே, US மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், இதெல்லாம் பாசிட்டிவ். சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்லிஷ், பியரிஷ், வெரி புல்லிஷ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதில் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? இதனுடைய சார்ட்டை எப்போதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எடுத்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். இதனுடைய ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நெஃப்டியோட சார்ட்டையும் பாருங்கள், இதனுடைய சார்ட்டையும் பாருங்கள், ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கும். ஸோ இதனுடைய சார்ட் இங்கே பார்த்துருங்க, இதனுடைய சார்ட்டை பாருங்கள், இந்த வளைவை பாருங்கள், இந்த சைட் பாருங்கள். ஸோ இதனுடைய மூமெண்ட் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கா, அதனால தான் நெஃப்டியோட மூமெண்ட்டை அதாவது கிஃப்ட் நெஃப்டியில் நீங்கள் செக் பண்ணிங்க, அதனுடைய சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருந்து FIDA இன்வெஸ்ட் பண்ணி, சரிங்களா, சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைக்கு தயாராகலாம். அடுத்தடுத்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து 9/8க்கு என்ன பண்ணுங்கள், 9/10க்கு நேராக மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கம்பெனி, அதாவது இதில் நீங்கள் வந்துடும் அட்வான்ஸ் எத்தனை கம்பெனி இருக்குது, டிக்ளைன் எத்தனை கம்பெனி இருக்குது. இப்போ அட்வான்ஸில் ஒரு 35 கம்பெனி, இப்போ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து FIDA அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்து அட்வான்ஸில் ஒரு 35-40 கம்பெனி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டாப் 10 கெய்னரில் என்ன பண்ணலாம், நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே இது சிங்கப்பூர் மார்க்கெட் நெகட்டிவ், FIDA நிறையா செல் பண்ணி குளோபல் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் டிக்ளைனில் ஒரு 30 கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே இருக்க ஸ்டாக்கில் என்ன பண்ணலாம், 10 ஸ்டாக்கில் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? மார்க்கெட் சூழலை பொறுத்து நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் இதில் வித்தியாசமே. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி நடக்கலை, கொலாப்ஸாக இருக்குது, சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, FIDA அதிகமாக செல் பண்ணியிருந்தால் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் ட்ரேடில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா இமீடியட்டாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். அப்போது ஒரு ட்ரேடில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது இது பார்க்கணும். அதுக்கடுத்தும் இருக்குது, சரிங்களா? நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, சரிங்களா, இதில் வந்துட்டிங்கன்னா நெஃப்டி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா HDFC, ரிலையன்ஸ், ICICI இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீஸ் எப்படி இருக்குது, சரிங்களா, ஆயில், கேஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, IT எப்படி இருக்குது, இதை லைட்டாக ஒரு விஷுவலாக லைட்டாக நீங்கள் பார்த்துட்டாலே போதும். சரி, ஓகே, இன்றைக்கி ஃபீல்டு நல்லா இருக்குது, இன்றைக்கி நிறையா பையர் உள்ளே வருவாங்க அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.